ஹாய் ஃபில்மியன் வியூவர்ஸ், புதுப்படம் 10 ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிபியோட நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தில் சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் கதையும் சூஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் வர தமிழ் படங்களை போலவே இந்த படமும் ஒரு நாள் ராத்திரியை எப்படி தாண்டாங்கன்றது தான் விஷயமே. காஸ்ட்ரோங்கிற படத்தோட ஹீரோ சிபி ஒரு கேஸை சால்வ் பண்ண திணறிக்கிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட்ல தான் படம் ஆரம்பிக்குது. அப்போ அவர் யாரு, அவர் எப்படி ஒரு பழைய கிரிட்டிக்கல் கேஸை சால்வ் பண்ணாருன்றத ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியா சொல்லப்படுது. படத்தோட ஆரம்பம் என்னன்னா, நம்ம பொண்ணை காணலன்னு ஒரு அம்மாவும் தாத்தாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷமே விசாரணையை தொடங்குறாரு சிபி. அந்த பொண்ணு போன வழி, உடைக்கப்பட்ட ஸ்ட்ரீட் லைட், பொண்ணு மேலே வீசப்பட்ட அட்டைப்பூச்சிகள்னு சிபியோட அனுமானப்படி கேஸ் நகருது. கடத்தினவங்களை பிடிக்க ட்ரை பண்ணா அவங்க செக் பாயிண்ட்ல உள்ள போலீஸ் எல்லாம் சுட்டு எஸ்கேப் ஆக அவங்கள விரட்டி போய் பிடிக்க அந்த பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். அவனுங்களை அடிச்சு விசாரிக்கிறதுல படத்தோட மெயின் வில்லன் வழியிலேயே பொண்ணை கைமாத்திட்டான். அவனோட போன் நம்பர் ட்ரேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ற கேப்லயே ஒரு போன் கால் வருது போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு. ஒரு பொண்ணை பஸ்ல வச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு தகவல் சிபிக்கு வர, இது நாம தேடுற பொண்ணா இருக்குமோன்னு பஸ்ஸை பிளாக் பண்ணி எல்லாரையும் இறக்கி பார்த்தா பஸ்ல ஒரு பையன் செத்து கிடக்குறான். அண்ட் அவன் தான் கால் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே. ஆல்ரெடி பொண்ணை காணலன்னு தேடிட்டு இருக்கிற சிபிக்கு இது ஒரு புது பிரச்சனை. கடத்தப்பட்ட பொண்ணை தேடி இருக்கிற போலீஸ் எல்லாம் அசைன் பண்ணிட்டு பஸ்ஸை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு உள்ளவங்க எல்லாம் விசாரிச்சா அதுல பல பிரச்சனைகள் வெளியில வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சில பேருக்கு அந்த பையனை கொல்றதுதான் மோட்டிவே. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிக்கிற அந்த கேப்ல வெளியில விசாரணையில் இருக்கிற போலீஸ் இன்னொரு பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. 10 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணு கடத்தப்பட்டு, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கொல்லப்பட்டு, சில போலீஸ் ஆபீசரும் சுடப்பட்டு, ஒரு வழியா அக்யூஸ்டை கண்டுபிடிச்சா அவன் ஸ்டேஷனுக்குள்ளே இன்னொருத்தனால சுடப்பட்டு, ஸ்டேஷனுக்கு பெட்ரோல் போம் அடிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போன பாடியை காணலன்னு சிபிக்கு பிரஷர் அதிகமாகுது. ஒரு கடத்தல், 2 கொலை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு? இந்த 3 விஷயத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த 3 கோடும் சந்திக்கிற அந்த மையப்புள்ளி என்னன்றது தான் மீதி கதை. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டிராவல்ஸ் பஸ்ஸை வச்சு வித்தியாசமா திங்க் பண்ணிருக்காங்க. படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் அண்ட் ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். மியூசிக் படத்துல ஹைப்பை கூட்டுது. சிபி ரொம்ப கேர்ஃபுல்லா படங்களை தெரிவு செய்யறது சிறந்த வளர்ச்சி. ஆனா தன்னை கொஞ்சம் மெருகேத்திக்கிட்டாருன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல மட்டுமே வில்லனை காட்டுறது வித்தியாசமான முயற்சி. கிளைமேக்ஸை கொஞ்சம் அவசரப்படுத்தாம நிதானமாவே காட்டியிருக்கலாம். சிபிய மாலை போட்டிருக்கிற இன்ஸ்பெக்டரா காட்சிப்படுத்தாம சாதாரணமாவே காட்சிப்படுத்திருக்கலாம். அதனோட தேவை என்னன்னு ஆணித்தரமா சொல்லல. இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் படத்துல ஹீரோயின் பாடல்னு எதுக்குமே டைம் கொடுக்காதது வரவேற்கக்கூடியது. படத்தை நீங்களும் தியேட்டர்ல பாருங்க. நல்ல சினிமாக்களுக்கு தோள் கொடுங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.